ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விஸ்வாச வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 8ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, 11ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மார்ச் 1ஆம் தேதி முதல் பாருங்க சுக்கிரன் 8ஆம் இடத்துல உச்ச நிலையில அமர இருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி சூரியன் 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மார்ச் 25ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் ஒரு ஞான கிரகம், கேது பகவான் ஒரு மோட்ச கிரகம். அதே போல கேது பகவான் ஒரு மனிதருக்கு சட்ட சிக்கலை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த கேது ராசிக்குள்ள வருகின்ற 2026 10வது மாதம் வரையும் இருக்கும். அது வரையும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல எங்க போனாலும் ஒரு சில தடைகள், புது கடன், அதாவது கடன் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் செய்வது, ஒரு சிலர் வழிக்கு விடுறது, இந்த கைகால் மூட்டு நடுவது, இது போன்ற பிரச்சனைகளையும் கொடுக்கும் கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது. அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும். இன்னும் சொல்ல போனா 7.5 சனி 7.5 வருஷம் செய்யத்த அஷ்டம சனி 2.5 வருஷத்துல செய்யுமா. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சுமைகளையும் கஷ்டங்களையும் கௌரவம் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதாவது ஒரு சிலருக்கு தொழில் முடக்கம், தொழில் தேக்கம், வருமான குறைவு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். அதனால் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும், எந்த ஒரு உத்தியோகம் பார்த்தாலும் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். இந்த அஷ்டம சனி உங்களுக்கு 2027 ஜூன் வரையும் இருக்குது. அதனால் அஷ்டம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். யாரெல்லாம் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு வெளியூரில் போய் தொழில் பார்க்கணும், ஒரு தூரத்தில் போய் தொழில் பார்க்கணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அது மாதிரி சூரிய ராசியை பார்க்கறதுனால கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பொறுப்புகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த சூரியன் வந்து இந்த மாதம் ராசியை பார்க்கறதுனால. மேலும் சூரியன் வந்து பாருங்க ராகு விட்டு விலகிட்டார். அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஏமாற்றம், இழப்பு, உடல் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு விட்டு விலகி இப்போ குரு சாரத்தில் போயிட்டு இருக்கிறாரு. அதனால குருபவனுடைய சாரத்தில் பயணம் செய்வது உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும். இந்த மாதம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத யோகம். உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திடீர் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த மாதம் நடந்தேறும் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக குழந்தை பார்க்க இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலேருந்து குழந்தை இருக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சூரியனுக்கு சாரம் கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இருப்பது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அதே போல பாருங்க மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைவதனால பாருங்க உங்களுக்கு வெளியூர் லாபம், வெளிநாடு யோகம், இதெல்லாம் கொடுக்கும். சனி மேல பயணம் செய்வதனால அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புது வேலை கிடைக்கும், அரசாங்க அனுகூலம் கொடுக்கும். உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் அரசாங்க கிரகம், சனி தொழில் கிரகம், அது மேல பயணிப்பதனால அரசாங்கம் சார்ந்த ஒரு யோகம் கொடுக்கும். இப்போ நீங்க அரசாங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளால் கொஞ்சம் பிரச்சனை வரும். நீங்க மேல் அதிகாரிகளா இருக்கீங்க, நீங்க மேல் அதிகாரியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ்நிலையில உள்ளவர்களால ஒரு சில சங்கடங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி சனி மேல போறதுனால புது வேலை, வெளிநாடு வாய்ப்புகள், இதெல்லாம் தேடி வருங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஆனால் ஏஜென்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் முன்பணம் கட்டக்கூடாது. அது போன்ற பணம் சார்ந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு. தேங்கி கடந்த சரக்குகள்லாம் இந்த மாதம் விற்குங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் சாரத்தில் பயணம் செய்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது,
அப்போ இந்த மாதம் பணப்புழக்கமெல்லாம் அதிகரிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே போல் 2ஆம் அதிபதியும் கேந்திரத்தில் இருக்கிறார். 2ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருப்பதும் உங்களுக்கு பண வரவில் முன்னேற்றம் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி அப்படின்னா புதன் தாங்க. அவர் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும். அவரே லாபாதிபதிங்கிறதுனால சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் 3ஆம் அதிபதி இந்த மாதம் உச்சம் பெறுகிறார். மனசில் புது தைரியம் ஏற்படும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல குரு வீட்டில் உச்சநிலையில் அமர்றார். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகன் மேலே சஞ்சாரம் செய்கிறார். அந்த வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு தொழில் மூலம் ஆதாயம் உண்டு, உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் உண்டு. ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும். அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் 10ஆம் அதிபதி பலம் பெற்று இருப்பதனால ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீர் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள். ஆறு, ஏரி, குளம், குட்டை, நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது, கடலில் குளிக்கிறது, அருவியில் குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள். மார்ச் 25ஆம் தேதி வரையும், மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 25ஆம் தேதி வரையும் நீரினால் ஒரு சில பிரச்சனை இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ நீர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல் பாருங்கள், செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி தான். அவர் வந்து 4க்கும் 9க்கும் அதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. அதிகாரத்துறையில் இருப்பவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்புகளை கொடுக்கும். புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா அதில் ஆதாயம் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். 7ல் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள். மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், 10ஆம் அதிபதி சனியோட சேர்க்கை பெறுவது உங்களுக்கு புது தொழில் ஆதாயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், அதே போல் நல்ல பணவரவு, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்குங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18, 19, 20 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டியனான்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3, 4, மார்ச் 7, 8, மார்ச் 14, 15, 16, 17, மார்ச் 24, 25, 26, மார்ச் 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணுன்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கருவிலையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.